வாங்க இன்னைக்கு அருமையான குடல் குழம்பு பார்த்திடலாம். எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். மிளகுப்பொடி, ஜீரகப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா வேகட்டும். குடல் குழம்பு சூப்பராக வெந்துருச்சு. இதில் இப்போ கத்திரிக்காய் போட போகிறேன். இதை இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். தனி கொத்தமல்லி தூள் இது. பாக்கி மசாலா வகையெல்லாம் போட்டாச்சு. கொத்தமல்லி பொடி போட்டாச்சு. இப்போ தேங்காய், முந்திரி பருப்பு அரைச்சது இதையும் சேர்த்துடலாம். இது கூட கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எங்களுக்கு போதும் இந்த குழம்பு. இந்த குடல் குழம்புங்கிறது நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொதிக்கட்டும். அழகான குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாங்களா அருமையான குடல் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்மா. நன்றி, வணக்கம்.